வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப எமோஷ்னலாகவும் பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாகவும் இருந்த ஒரு மூவி ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டூரிஸ்ட் ஃபேமிலி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓ மை காட், இதில் நெகட்டிவ்லாம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ். என்னை கேட்டால் 5 out of 5 கொடுத்துருவேன் நான். அவ்வளோ நல்லா இருக்குது ஸ்டார்ட் டில் எண்டு. இது சசிகுமார், சிம்ரன், அதுக்கப்புறம் மித்துன்னு ஒரு பையன், அதுக்கப்புறம் கமலேஷ்னு ஒரு குழந்தை எல்லாம் நடிச்சிருக்காங்க. இதை தவிர எம்எஸ் பாஸ்கர், அப்புறம் இன்னும் நிறையா பேர், யோகி பாபு, ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அபிஷன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். சூப்பராக இருக்குங்க. இந்த வருஷத்தோட மொத்த அவார்டு இந்த படம் தட்டிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். யாராவது இன்கேஸ் புக் பண்ணலை அப்படின்னு நினச்சானாக்க கட்டாயம் இந்த படத்துக்கு போயிட்டு வாங்க. மோரோவர் எங்கள் ஏரியாவில் அன்ஃபார்ச்சுனேட்லி மொத்த ஏரியாலையும் ஒரே ஒரு தியேட்டரில் தாங்க, அதுவும் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். அப்படின்னா பார்த்துக்கோங்க, அதான் நல்ல படத்துக்கு காலமே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு அமேசிங்கான மூவிங்க. ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவங்க இனிஷியலாக என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம தமிழ் மக்களும் எவ்வளோ பாசத்தோடு அவங்கள வெல்கம் பண்ணுறாங்கங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது. எனக்கு சில இடத்துலலாம் ரொம்ப டச்சிங்காகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எம்எஸ் பாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவரோட சீன்ஸ் ஆகட்டும், அவர் ஃபஸ்ட்டு அந்த இது பண்ணும்போது ஒரு டீ சீன் வரும். அவருக்கு வேலை செய்கிறவங்க பிளாஸ்டிக் கப்பில் கொண்டு டீ கொடுப்பாரு சசிகுமாருக்கு. அவர் சொல்லுவார், உனக்கு நான் எப்படி கொடுத்தேன், எவர் சில்வர் டம்ளரில் தானே கொடுத்தேன், நீ வர்றவங்களையும் அப்படி தானே ட்ரீட் பண்ணணும். அந்த ஒரு சீன் போதுங்க, உண்மையாகவே நம்ம எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுங்கிறதுக்கு அவர் டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி அவர் இன்னொரு இதில் வேலை கொடுக்க மாட்டார் சசிகுமாருக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா அவர் கேரளான்னு சொல்லி லைட்டாக போய் சொல்லியிருப்பார். அதுக்கு அவர் உண்மையை சொன்னதுமே உடனே அந்த கேரக்டர் எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் இம்மீடியட்டாக வேலை கொடுக்கும். அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் இருக்குல்ல இல்லைங்களா, செதுக்கி இருப்பாங்க. ஆக்சுவலாக சசிகுமார்லாம் இது அவருக்கு லைஃப் டைமில் இந்த ஒரு படம் போதும் அவரோட பேர் சொல்கிறதுக்கு. சேம் வித் சிம்ரனுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கு. ஸ்பெஷல் மென்ஷன் அந்த கமலேஷ்னு ஒரு குழந்தை, அது கேரளா ஸ்லாங் பண்ணுறதாகட்டும், அது பண்ணுற அலப்பற, ஓ மை காட். அந்த குழந்தைக்கு யாராவது இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்னென்ன அவார்டு இருக்கோ எல்லாமே கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா சூப்பர்ப் ஆக்டிங். அந்த குழந்தை இங்கே அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையும் சரி, அந்த மித்துன் நடித்த பையனும் சரி, ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துருக்காங்க. அதாவது இது என்ன சொல்கிறது, இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மனுஷத்தன்மை, மனிதாபிமானமாக ஒருத்தர்கிட்ட நம்ம இப்போ நம்ம ஈவன் நம்ம யார்கிட்டையாவது பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கைண்டான வேர்ட்ஸு அது எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் மாற்றும். நம்ம இப்போ ஈவன் நம்ம நம்ம டேர்மில் சொல்லணுன்னாக்க, இப்போ நம்ம ஒரு படமே ஒரு ரிவ்யூவே பார்க்குறோம் யாரோடதோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு கமெண்ட் போட்டுடுறோம். ஆனால் அது அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு அதெல்லாம் நமக்கு தெரியறது கிடையாது இல்லையா. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம ஒருத்தர் கைண்டாக எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணுங்கிறது முதற்கொண்டு இந்த படம் டீச் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைஃப் லெசன் இந்த படம். எனக்கு இந்த 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 ஊரில் ஒரே ஒரு தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகிருக்குங்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா மிச்சம் எல்லா படமும் எல்லா தேட்டர்லேயும் ஓடுது, இந்த படம் ஒரு தேட்டரில் தான் ஓடுதா அப்படின்னு எனக்கு தாங்கிக்கவே முடியல. அதுவும் நேத்தா ரிலீஸ் ஆச்சு எங்கள் ஊரில். கட்டாயங்க இந்த மாதிரி படத்தை தாங்க நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். உண்மையாகவே அந்த ஸ்ரீலங்கா நம்ம டக்குன்னு நம்ம எல்லாத்தையுமே ப்ரீஜட்ஜ் பண்ணிடுறோம் இல்லையா, அப்படிலாம் இல்லைங்க. எல்லா இதுலேயுமே அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸோட அவங்கள நம்ம சொல்லிடுறோம். நம்ம அகதி அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம சொல்லிடுறோன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் வலிக்கும். அவங்க அது ரொம்ப அழகாக அந்த படத்தை நகர்த்தியிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸும் உண்மையாகவே பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்று இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்லாம் சான்ஸே இல்லை. மொத்த ஊரும் ஸ்ரீலங்கன் டைலக்ட் அந்த தமிழ் பேசுவாங்க பாருங்கள், அப்படியே புல்லரிச்சிருச்சு எனக்கெல்லாம். எனக்கு உண்மையாகவே அந்த அந்த ஒரு ஒரு வயசான கப்பிள் கேரக்டர் ஒன்று வரும். அதில் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரோன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ஹஸ்பண்டை எழுப்ப சொல்லுவாங்க சிம்ரனை.
அவர் வந்து எழுந்திரிச்சிருவார். ஆனால் அந்த மனவேதனையிலேயே வந்து செத்து போயிருப்பாரோங்கிற மனவேதனையிலேயே ஒய்ஃப் செத்து போயிடுவாங்க. மை காட், எனக்கு அழுகியே வந்துருச்சுங்க உண்மையாகவே. பயங்கர ஒவ்வொரு சீனும் வந்து பயங்கர டச்சிங்காக இருந்தது எனக்கு வந்துட்டு. அந்த பையன், அந்த டீனேஜாக நடித்த பையன், அவனோட வேதனை, அந்த தன்னோட சொந்த ஊரை விட்டுட்டு தான் இங்கே வந்து படிக்கவும் முடியாமல் வேலைக்கும் போக முடியாமல் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸில். ஓ மை காட், அதெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கே நம்ம இப்போ நாங்களுமே இந்த ஊருக்கு வந்து உட்காந்துருக்கோம். எங்களுக்குமே இப்போ எங்கேயாவது போனானாக்கா நாங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான்லாம் தமிழ் தான். என்னை யாராவது வந்து வேறு விதமாக பார்த்தாலே எனக்கு வந்து எப்படி இருக்கும், என் மனநிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி தானே அவங்க ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்களுக்கும் இருக்கும். உண்மையாகவே இந்த நான் வேண்டிக்கிறது ஒன்று தான், இந்த படத்துக்கு வந்து எல்லா விதமான அவார்ட்ஸும் கிடைக்கணும். நான் என்னடா இது நெகட்டிவே சொல்லலையேன்னு நினைக்காதீங்க, நெகட்டிவே கிடையாது. ஆனால் இந்த படத்தில் நீங்கள் வந்து ட்விஸ்ட் வரும், சண்டை வரும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. ஃபீல் குட் மூவி. உங்களுக்கு மனசுக்கு நீங்கள் தியேட்டருக்கு வந்து இப்போ போய் நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்துக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணுற கதை. நான் இது வந்து நிறையா பேசுகிறேன் இந்த படத்துக்கு, என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான படத்தை யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆதங்கம். இந்த மாதிரி படத்துக்கு போய் தயவுசெய்து தேட்டரில் போய் எவ்வளோ காசாக இருந்தாலும் கொடுத்து பார்த்துட்டு வாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போங்க, ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் லெசன் சொல்லி கொடுக்குற படம். அதனால் கட்டாயம் ஃபீல் குட் மூவி. சசிகுமார், சிம்ரன், யோகி பாபுலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருமே வந்து நல்ல கேரக்டர். எம்எஸ் பாஸ்கர், அந்த டைரக்டருக்கு என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸு. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் தமிழ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய லவ் யூவை சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஃபீல் குட் மூவிங்க. டோன்ட் மிஸ் இட், மஸ்ட் வாட்ச் மூவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.